தேர்தல் அலுவலர்கள் திமுகவிற்கு சாதகமாக செயல்படுவதாக பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்துள்ள அவர், சென்னை மாநகராட்சி 44வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சர்வஜபதாஸ் வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக 5 கோடி ரூபாய் பணம் இருந்ததாகவும், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட திமுகவின் நிர்வாகிக்கு தகவல் தெரிவித்ததாகவும் திலகபாமா குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்றும், அதனால் ஊடகம் வாயிலாக பொதுமக்களிடையே தெரியப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். நாலாவது வட்டம் மேற்கு பகுதியில் கார்ல வச்சு பணம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்குங்கிற செய்தி ஸ்குவாடுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பணம் இருக்குதுங்கிற செய்தியும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் உடனடியாக அவங்க போய் ஆய்வு பண்ணாமல் திமுக காரங்க சூழ்ந்துக்கிட்டாங்கன்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போகிறாங்க. அடுத்து உள்ளே போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துருக்குறோன்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக திமுக காரங்க சுற்றி அவங்கள உள்ளே போக விடாம தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இதுக்கடையில் நாங்கள் எங்களுக்கு தகவல் கிடச்சி இந்த இடத்துக்கு வரோம். வந்தால் இப்போ அங்கே ஒன்றும் இல்லைன்னு தகவல் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஊடக இந்த ஸ்குவாடு மேலே நம்பிக்கைகள் இல்லை. முழுக்க ஸ்குவாடு மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்கிறாங்க. உள்ளே போய் ஒரே ஒரு லேடி போலீஸ் மட்டும்தான் செக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செக் பண்ணதும் கூட 5 கோடி ரூபா பணம் கிடக்குங்கிறத ஒரு ஹேண்ட்பேக்கில் செக் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி உள்ளே வந்து இங்கே எல்லா இந்த துறையில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் ஆர்டி சேகரால் பொறுப்பு வழங்கப்பட்டவங்க. அதனால் இவங்க அவருக்கு ஃபேவராக செயல்படுறாங்க, திமுகவுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. இங்கே யார் பணம் இங்கே உள்ளே வந்திருக்குங்கிறது முதற்கொண்டு சாமானியனுக்கு கூட தெரியுது. ஆனால் ஸ்குவாடு தாமதமாக போய் தாமதமாக பதில் சொல்கிறாங்க. இது உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஜனநாயகம் காப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இத்தனை பேரும் இன்றைக்கி குவிஞ்சிருக்கோம். ஆனால் அவங்க யார்கிட்டையும் சரியான பதில் இல்லை. நாளைக்கு வாங்க வீடியோ பற்றி பேசுகிறோங்கிறாங்க. வீடியோவும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் களத்தில் எங்களது எதிர்குரலை வலுவாக பதிவு செய்ய வேண்டியிருக்கும் என்று இந்த தருணத்தில் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.